கத்துன பாருங்க மோனிக்கா பாரு இப்படித்தான் கத்தியாங்க அது கத்துன பாரு மோனிக்கு அங்கிட்டு ரெண்டு கத்திக்கிருக்கா இவங்க என்ன பாரு கத்துற நீ இறையிற யாரும் அவனை கத்தி கொடுத்தா நீ கத்துறன்னு உங்கள் அம்மா அங்கிட்டு வந்துருவா போல எப்படி கத்துரு என்னடா சவுண்டு இது வித்தியாசமாக இருக்குடா. கரையில் இந்த ஒரு பக்கம்தான் பச்சையாகவே இருக்குது. ஆனால் நம்ம பசங்க இந்த கரை பக்கம் திரும்பி பார்க்க மாட்றாங்க. எப்படி போகிறான் இவன் நேரம் ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. எவனா தான் அங்கே திரும்பி பார்க்குறாங்களா இந்த இப்போ கடைக்கு இப்போ திரும்ப மாட்டாங்க. மாசிக்கு அப்புறம் இந்த கொடியை தேடி ஓடுவாங்க. இந்த ஒன்று தாங்க பச்சை அங்கிட்டு கூட பட்டு போச்சுக்க. ஆஹா இன்றைக்கி சண்டேயில் இருக்கிற இந்த கிடங்கு இன்றைக்கி அவ்வளோதான் கலைக்கு எடுத்து இருக்கிற மீன் நினச்சிச்சு இல்லைங்க. இருந்தாலும் கொஞ்சம் மீன் இருந்துச்சு. நேற்று கொஞ்சம் பசங்க பிடிச்சாங்க. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இருக்குள்ள அதையும் பிடிக்கிறாங்க போல். தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த தண்ணி தான் நம்ம மதியம் கிட்ட வந்து விடணும். வேறு ஓட்டத்தை தென்னை ஓட்ட பார்த்தியா சின்ன பிளானுக்கு ஓடுறாங்க. என்னடா நீங்களே ஓடலையா? நீங்களும் ஓடுவீங்களா? வாங்க இன்னும் பார்க்கல நீங்கள் போங்க ஒன்று விடாமல் பிறக்கிற மாதிரி எங்கே பண்ண போகிறோம் இங்கே வந்துட்டா காலுத்தா கட்டு போட்டிருக்கா பையன் உள்ள மொத்தமாக காலை தூக்குற நடக்க நல்ல மொட்டி வீங்கி போச்சுக்க. அந்த மொழி நல்ல மொழியில் வீக்கமாக இருந்துச்சு. ஈரத்துணியை வச்சு அம்மா சுற்றி விட்டுதாங்க கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஆனால் கால் ஊண்ட மாட்டேன்றேன். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட கல்லுக்குள்ளே காலை கொடுத்துக்கணும் இல்லை மரம் கொப்புளுக்குள்ளே கொடுத்தான்னு தெரில. பயவில் பண்ண மரம் யாரை கண்டுபிடிச்சாங்கப்பா. ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். இன்றைக்கி சண்டே கலகலன்னு இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்நேரமே துட்டியை கடிக்க வேணாங்க. கொஞ்சம் மதியத்துக்கு அப்புறம் கடிக்க விடுவோம். இப்போ போய் கொஞ்சம் பட்டரை கடிக்க விடுவோம்னு பார்க்குறேன். நேற்று இப்படி தான் ஒடிப்பிட்டாங்க. இன்றைக்காவது வருவாங்களான்னு தெரில. வடக்க போக்கும் இன்றைக்காவது நடக்கிறா. நேற்றெல்லாம் மொத்தம் காலை தூக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு கொஞ்சம் தாங்கி நடக்கிறான். பையன் யார் கண்ணு வச்சாங்கப்பா. பண்ண மரம் நல்லா இருந்தா பையன் பண்ண மரம் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுருச்சு. லீசா இந்த இடத்துல தான் நான் குட்டி போட்டேன். அங்கே தான் குட்டி போட்டா பையன் உள்ள அதெல்லாம் மறந்துட்டா. அப்போ குட்டியை ஈன்றதே மறந்துட்டா. குட்டியே இல்லை நினச்சிக்கிருக்கா. அவள் அடுத்த ரத்தத்தில் இவ்வளோ மாதிரியே இருக்குங்க குட்டி. எந்த வித மாற்றமே இல்லாமல். நானும் குட்டி உங்களுக்கு காட்டுறேன். எல்லா குட்டிகளும் கொஞ்ச நாள் ஆகட்டும். கொஞ்ச நாள் ஆனால் முன்னாடி நான் உங்களுக்கு குட்டியை காட்டுறேன். இப்போயே கமெண்ட்டை கேட்க ஆரம்பிச்சு குட்டி வீடியோ போடுங்க போட்டு. கொஞ்ச நாள் ஆகட்டும். கொஞ்ச நாள் விடுங்க. விட்டாத்த அப்போ குட்டி வளர்த்து அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போயே காட்டி என்ன செய்ய. அதனால் குட்டியெல்லாம் பார்க்குறேன். இப்போ குட்டி லீசா குட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவள் வெடிப்பாக இருக்கா. எங்கே நம்ம அந்த இப்போ சாசா அப்போ குட்டி தான் சுறுசுறுப்புலாமே இருக்குது. என்னன்னு தெரில. ஆனால் பிறக்கும்போது இப்படி சுறுசுறுப்புச்சு. இப்போ சுறுசுறுப்பு இல்லை. இவ்வளோ மகதாக்கா லீசா மகதாக்கா நம்ம சிலுக்கு வளர்க்குறா. நல்லா படு செம்ம ஸ்பீடு. அவ்வளோ நம்ம கோகோ மகனும் அதே போல் நம்ம நெத்தி போட்டு 2 பிள்ளைகளும் கொஞ்சம் நல்லா படு வேகமாக இருக்குது. எங்கே நம்ம கச்சா மகதான் எங்கே இருக்கா நினைக்கிறேன். போயிட்டாளா அவள் மக அதை விட யார் கண்ணு மை தான் கூட்டி போகிறாளா. அந்த மரத்தில் என்ன இருக்குது நெத்துக்கித்து இருக்கா. இப்போயோ ஒரு தடவை விழுந்திருக்கும் போல் இந்த மரம். அந்த நினப்புக்கே வராங்க. டெய்லி வந்தால் வளைஞ்சிட்றாங்க. விட்டா சவுக்கைக்கு போயிடுவாங்க. இவ்வளோ இங்கேருந்து பார்க்க பச்சை விஷயன்றங்கள வாகா சவுக்கைக்குள்ளே உள்ளே இறங்கிடுவாங்க. இங்கேருந்து பார்க்க அப்படி தான் தெரியுது. அவன் பெரிய கடை எங்கடா வரா எங்கிட்டு வாடா இங்கிட்டு இருக்காங்க எல்லாம் வர எங்கிட்டு வாடா சவுக்க காட்டுக்குள்ளே பெரியவன் போல. இவங்க அப்படியே திருப்பி நிப்பாட்டி வைங்க. நல்லா மேய்கிறாங்க இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் மேய விட்டு பட்டை இருக்க மேய விடுவோம். பேசாமல் சாயந்தரம் இந்த பக்கம் வந்துருந்துக்க. அதான் கரெக்டு. நல்லா நின்று பொறுமையாக மேய்கிறாங்க. சாயந்தரம் வெயில் குறையோ பேசாமல் எங்கிட்டே போட்டுடலாம். அது போக பனி இன்னைக்கு சரியான பனி விழுக ஆரம்பிச்சிச்சுக்க. கரெக்டாக 2 நாள் வானம் மேகமூட்டத்தில் காணப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் பனி விழுக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதாங்க பனி சப்பா சரியான பனி. பாலே எந்த பனி விட்டுச்சோ அதுலேருந்து அதே பனி விழுகுது. சரி விழுகுட்டு என்னென்னா தை மாதம் வரைக்கும் தானே ஒரு 10-15 நாள் விழுகட்டும். தை மாதத்துக்கு அப்புறம் தான் இன்னும் அதை விட பனி விழுகும். அதுக்கப்புறம் தான் அதை விட வேடிக்கை இருக்குது. நடக்க முடியுதா என்னன்னு தெரில. நடக்க முடியல. அவ்வளோ அப்படியே கால் தாங்கினா வரும்போது கத்துனா நான் என்னடா கத்துறேன். இந்த கால் வலிக்கு தான் கத்திருக்கா பையவில்லை. எங்கிட்டோ எசக்க பசக்க காலை கொடுத்துட்டா பையவில்லை. என்னான்ட்டு சரியாக தெரிலங்க. நல்லா தான் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போனேன். காலையில் பார்க்குறேன் மொத்தமாக கால் வீங்கியிருக்கு. முக்கியமாக எனக்கு முன்னாடியே வந்து நின்றுருக்கேன் அந்த மரத்துக்கு. இதில் நெத்து வரல. இன்னும் நெத்து வர்றதுக்கு நாள் ஆகும். இதில் இலை தான் அதிகமாக இருக்கும். நெத்து இருந்துச்சு. இதில் எந்த காலத்தில் நெத்தே வராதுக்கு நான் பார்த்துருக்கேன். ஆனால் நல்லதுக்கு நல்லா சூப்பர் மரம். சரி ரெஸ்ட்டுக்கு நல்லா எடுக்க வைக்கலாம். இலையை பார்த்தீங்களா தட்டியாக இருக்குது பெருசாக இருக்குது. இந்த யாத்தா எத்தனை பேர் உனக்கு ஒன்று ராமணியாத்தா உனக்கு ஒன்று ராமணியாத்தா எடுத்துக்க புத்தலகு வர நேற்று இதே டயத்தில் ஒரு ஊரே இந்த இடத்துல மேய்ச்சிக்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 வெள்ளாடுக்கிட்ட இருக்கும். 200 வராது ஒரு 150 கிட்ட 160 கிட்ட வரும். அம்பிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி சண்டேனால ஒரு கடை காணும். நம்ம மட்டும் தான் ரெகுலராக வரோம். என்னங்க என்னாச்சு டோக்கியோ என்ன எப்படி நடக்கிற? என்ன சுறுசுறுப்பாட நீ நடக்கிறது ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே. பண்ண முறை கால் சும்மா இருந்தாலும் அவர் அந்த ஒரு காலே ஒரு இப்படி விதிக்கிறாங்க. இவர் அவள் வந்தோடனே இவர் எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. இவர் காலிலே விதிக்கிறேன். அவர் ஒரு காலாவது எக்கு போடாமல் இருக்கக்கூடாதேன். பாரு அவன் மகனை போட்டு அமைக்கிறவா தான் பின்னாடி இருக்கா வரும் அவங்க அக்கா. அவள் அதை விட அவள் எக்கு போட்டானே பிடிச்சி அமைக்கிடுவாங்க. நடங்க வாங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்படியே போய் அந்த வாய்க்காடை ஒட்டி 2 மின்னிக்குள்ளே கடிப்போம். அந்த ஒரு இடம் தான் வெயில் சீக்கிரம் வகுறு நிறையுது. இந்த 3 நாள் அங்கிட்டு தான் போய்க்கிருக்கோம். இந்த 3 நாள் அதுக்குள்ளே தான் மேய்க்கிறோம். அந்த வயக்காடு தண்ணியை மட்டும் குடிக்க விடாமல். ஆனால் தண்ணி இல்லை இது வரைக்கும். பார்ப்போம் இன்னைக்கு போய் பார்ப்போம். கொஞ்சம் கழியாமல் இருக்காங்க அந்த பச்சை திங்கிறதுனால. வகுறு நிறைஞ்சிருது. அது ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு போகிறதுங்க. அதனால தான் கொஞ்சம் நேரம் வர ஒரு 1 மணி வரைக்கும் அங்கிட்டே நிப்பாட்டி கொஞ்சம் பட்டரை கடிக்க விட்டு இந்நேரம் அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் விட்டோம்னா கொஞ்சம் அந்த முள்ளுக்குள்ளேயே வெயில் தெரியாமல் மேய்ஞ்சிட்டு
அப்புறம் வழக்கம் போல் திருச்சி பக்கம் விட்டுலாம் சாயந்தரம். நான் வட்டச்சையில் ஏதாவது வண்டு முருகன் மாதிரி குதிரை தண்ணி கிண்ணியை குடிச்சிக்கிட்டியா? ஸ்லோவாக நடக்கிறியே, ஸ்பீடு இல்லையே. அத்து என்னடா அது என்னடா போச்சு பைபிள் அந்த இதுக்குள்ளே இருந்து ஒரு மொசம் இருந்து பைபிள் காலை தட்டி விட்டு அது குதிச்சு வச்சுட்டா என்ன நினச்சா ஒரு ஓடிச்சு. அது நேரம் பறந்து போயிருக்கோம். நல்ல வேலை பயப்படாத தெம்பாக இருக்கேன். என்னடா ஓடி வச்சு கட்ட நிறையா மொசதில் முள்ளு கிட்ட வந்து ஓடி போயிருதுக்க. நான் நிறைய நாடு பார்க்குறேன் கிட்ட தங்க இருக்கேன் எப்படியோ ஓடி போயிடும். பக்கத்துலேயே இருக்குது ஆனால் தெரிய மாட்டேன்றது முள்ளுக்குள்ளே. நானும் 2 தடவை பார்த்துருக்கீங்க. ஒரு மொசலை பாம்பெலாம் வரட்டி பிடிச்சி கொடுக்குங்க எப்படியாவது. எப்போனாலும் விரட்டி ஒரு தடவை வீடியோ எடுத்தேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பழைய வீடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நல்லா அந்த மொசை விரட்டிக்கு வந்து சாயந்தரம் டையாக இருக்கும். பிடிச்சா என்னன்னு தெரில. ஆனால் நான் சவுண்டு விட்டே பாதியில் நின்றுக்குச்சு. இன்னொரு தடவை விரட்டிக்கிட்டே வந்துச்சு. நானும் ஃபோன் எடுத்து தட்டுன்னு வீடியோ எடுக்கிறக்குள்ளே எங்கே ஓடிச்சது இல்லை. ஆனால் மொசை எஸ்கேப்பு பாம்பு இங்கிட்ட ஓடி போச்சு. நானும் எடுக்க போச்சு. ஆனால் விரட்டி செம்ம ஸ்பீடில் வந்துச்சுங்க. புடி இந்த மாதிரி எங்கே நின்றுருந்தீங்க? அவங்க போயிட்டாங்க வயக்காடுக்கிட்ட. நீ என்னடா ஆளை கருப்பட்டியே நீயுமா? கத்துன பாருங்க போடிக்க போனேன். இப்படித்தான் கத்தியாங்க. அது கத்துன பாரு வித்தியாசமாக கத்துவேன். எப்படி கத்துறா பாரு. வாடா மோனிக்கு எங்கே நின்று கத்திக்கிருக்கா? இவங்க என்ன வார் கத்துற இல்லை கத்துற கத்த தெரியாது. நீ இறையா இல்லடா இது யாரும் அவனை கத்தி கொடுத்தா? நீ கத்துறன்னு உங்கள் அம்மா அங்கிட்டு வந்துருவா போல. எப்படி கத்துரு என்னடா சவுண்டு இது வித்தியாசமாக இருக்குடா. ஓடி உங்கள் அம்மா அந்த இருக்கா. அவர் ஊர்றா கூப்பிட்றாடா ஊர்றா. இந்த வட்டா வர்றா. நீ கத்துற வந்துட்டாடா. ஊர்றா எம்மா இந்த வந்துட்டேம்மா இங்கம்மா விட்டு போட பாரு. மோனிக்கா கத்துற மாதிரி அப்படி கத்து. மோனிக்கா ஓ மகன் ரொம்ப வித்தியாசமாக கத்துறாங்க. இவரும் அப்படி கற்று போல இருக்கு. பயவுள்ள வித்தியாசமாக கத்தியே மோனிக்கா காதை வச்சிட்டான். பரவாயில்லடா. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு வித்தியாசமாக கத்திரானே. நீ கத்தும்போது உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்களா எப்படி கத்திரா போய் இவ்வளோ அவளுக்கு கத்த தெரிலையா இல்லை அப்படியே தெரில. மோனிக்கா அப்படி தான் கத்துவா. அதே மாதிரி இவங்க சின்ன பிள்ளை மோனிக்கா அப்படி தான் கத்துவா. ஆனால் மாறிடுச்சு. ஆனால் இவன் இப்படி தான் கத்துறா. வாடா நின்றுக்கிட்டாங்க வரும்போது என்றாங்க ஊர்றா எல்லாம் போயிட்டாங்க. அவன் போய் உள்ளே போயிட்டாங்க. முள்ளுக்குள்ளே எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஓடுகிறா புளிய மரம் கரடி இன்னும் உள்ளே போகாமல் தான் இருக்கீங்களா? இல்லை உள்ளே போயிருக்காங்க. எங்கிட்டு போயிருக்கேன்னு தெரில. மேற்க போயிட்டாங்களா இல்லை தெற்க போயிட்டாங்கன்னு தெரில. போங்க உள்ளே வாங்க. என்ன பாம்பு இருக்கும்பா. நம்ம தாங்க சுற்றியே போகணும் பார்த்து போகணும். இங்கிட்டு தாங்க பார்த்து வரணும். எந்த பக்கம் போதரு எது பாதைன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்குது. இதான் மிதிக்கிறது தட்டிக்கிட்டே வரணுங்க. இந்த குச்சியை வச்சு தட்டினா தான் கரெக்டு. நல்ல வேலைங்க நல்லா காஞ்சி கிடக்க தண்ணின்னு இல்லை. வந்தால் தண்ணிக்கிட்ட வேக ஓடியாந்துருப்பாங்க. நல்லா காய போட்டிருக்காங்க. அப்படி காய போட்டு அப்புறம் நல்லா வாடிட்டாங்கன்னா வேர் நல்லா பிடிச்சிரும். பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே தண்ணி விட்டால் சல்லுன்னு வளர்ந்துருவாங்க. இப்போதைக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. அதனால் நல்லது. கம்மா தண்ணியாக குடிங்க. இந்த தண்ணியெல்லாம் தோட விடக்கூடாதுங்க. முக்கியமாக காய் நிறையா இருந்துச்சு. உள்ளே டெய்லி நம்ம தான் விடுறோமா இல்லை வேறு எதுவும் செம்பரியாடில் இந்த அளவுக்கு அவ்வளோ வராது. காய் நிறையா ஆச்சு. காயெல்லாம் காணுந்தா காயை கடிச்சு ஊற்றுனப்போ பிறந்தா குச்சியம்மா இந்தா காயவே ராவுற அது நல்ல கையா ராவுற. இல்லை போதா ரோசியா என்ன வேகத்தில் இங்கே வந்தீங்க? அதுக்குள்ளே நான் பார்க்காம இருக்கேன். அவங்க வாடுக்கு பருத்தி காடு பாதி பேர் வந்துட்டாங்க. ரெண்டும் பாதி பேர் அங்கே இருக்காங்க. எப்படா வந்தீங்க அதுக்குள்ளே? போதா நீ தான் கொடுக்கு வந்தியா? யாரா கொடுக்கு வந்தா? ரோசியா என்னத்தை ராவி இருக்க? போக ஒரு பக்கமாக மேய்கிறான்டா. பழக்கம் உங்களுக்கு அந்த பழக்கம் வரல. இங்கடா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டியா? மோனிக்கா மகனே இங்கிட்டா இருக்க? நீ கத்தும் போதே கண்டுபிடிச்ச நீ தாண்டாடு. உங்கள் அம்மா எங்கிட்ட கூப்பிட்றாடா வாடா. இப்போ கத்துற வித்தியாசம் இப்படா கத்தி போடுற. கரெக்டாக நீ கத்துறோட எப்படியா தெரியாடா. எங்கேருந்து வந்துட்டாலும் என்னங்க இப்படி பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி. ஆடு நம்மளை பழி வாங்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போயிட்டாங்க. எங்கிட்ட இருக்குன்னு தெரியல. பாதி குரூப் அந்த மரத்துக்கு ஓடி போச்சு. பாதி குரூப் இந்த குள்ள நேரி கத்துறா. வா இடு வா குள்ள நேரி. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. பழி வாங்கிட்டாங்க. என்ன வா நரி நீ தான் கடைசி எப்போயே வருவ. ஆனால் உனக்கு முன்னாடி எல்லோரும் இப்போ வேறு எங்கிட்ட போயிட்டாங்க. ஒன்றே கழட்டி விட்டு போயிட்டாங்களா? ஒன்று சேர்ந்துட்டிங்களா? இன்னும் சேரலையா? இப்போ தான் கொஞ்சம் வர்றீங்க. உங்கள்கிட்ட பரவாயில்ல. ஒரு 150% சேர்ந்துட்டாங்க. இன்னொரு 50% வரணுமா? இன்னும் உள்ளே இருக்காங்களா? எப்படித்தான் தெரிலங்க. இந்த மதிய உச்சி வெயிலில் அப்படியே செந்தட்டியாக கடிக்கிறாங்க தெரிலங்க. அதிசயமாக இருக்குது. ஆனால் பால் ஆடுகள் இருக்கிற அந்த குட்டிகள் கொஞ்சம் ஒன்றும் பால் குறையலை. இந்த செனக்குட்டியை கடிச்சா கடிக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே ஒரு குரூப் இப்போ தான் வெளியே வருது. புள்ளிமானே உன் தங்கச்சி எங்கே தான் இருக்கா உலக உள்ளே கத்திக்கிட்டே வர்றான். அந்த கத்திரா வரு வாங்க வந்துட்டீங்களா? எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கே போனீங்க? அந்த மரம் இந்த மரம்னு போயிட்டு கடைசியில் எப்படியோ சொந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் கூட கூப்பிட்டு நினச்சேன். மோனிக்கா வரானா கூடவே வரையா கூப்பிடு. நடக்க முடியாடா? கால் வலிக்குதா? நடந்து போய் இவ்வளோ கால் வலிக்க விட்டாங்க. ஊரே ஒரு பக்கம் மேய்ஞ்சாலும் நான் மட்டும் தனியாக மேய் வேண்டு. ஸ்கைப்பால் இப்படித்தான் போன மட்டும் நாயை கடிக்க விட்டா. மறுபடியும் அப்படித்தான் போகிறா. தனியாக தாங்க மேயணுன்றா. கூட்டத்துக்குள்ள யாரும் சேரக்கூடாது. இப்போ மகனை மட்டும் சேர்த்துக்கிட்டா வேறு யாரும் சேரக்கூடாது. தவறாக பூச்சி வரை சேர்த்துக்காங்க. பூச்சி அவன் மகன் அது போக ஸ்கைப்பால். உண்மையை சொல்ல போனால் போன மட்டும் நாய் கடிக்க காரணம் நம்ம சிட்டுக்குள்ளே தான்.
உள்ள அவள் தான் போகிறேன்ட்டு அவள் பின்னாடி இவள் போகிறேன்ட்டு நாய் கடிச்சு செட்டுப்புல தான் பையன் சம்பவம் பண்ணி விட்டுவேன். பூச்சி இவ கூட சேராத உன்னை ஸ்கைப்பால் உங்கள் அம்மாவே உனக்கு நாய் அடிக்க விட்டுருவா. அவன் பின்னாடியே போகிறான் பாரு அவனு. இன்றைக்கி என்னமோ இந்த நெல் காட்டு பக்கம் வந்துட்டாங்க. நம்ம அந்த வெள்ளரிக்காய் செடி இருக்குல்ல அந்த ஏரியா பக்கம் வந்துட்டுருக்காங்க. வரட்டு அது வரைக்கும் முட்டிட்டு அப்படியே திருப்போ இந்த பக்கம் நெல் போட்டிருந்தாங்க. அங்கே தாங்க இருந்துச்சு அந்த வெள்ளரிக்காய் தான்லாம். இப்போ என்ன போட்டிருக்காங்க தெரில. எனக்கு தெரிஞ்சு பூசணிக்காய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் அங்கிட்டலாம் மேய்ச்சலுக்கு போக முடியாது. வெயில் காலத்தில் ஏதாவது மேய்ச்சல் கீச்சல் கிடந்தால் தான் உண்டு. இப்போதைக்கு இந்த ஏரியா பக்கம் தலை வச்சு போடக்கூடாது. இங்கிட்டு பருத்தி காடு இங்கேருந்து பார்க்கல எப்படி பச்சை பசேன்னு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி மலைக்கு முன்னாடியே போட்டது. கரெக்டாக கொஞ்சம் பருவ வந்துருச்சு. மலைக்கு பிந்தி போட்டது கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வராது. இதுக்கு அங்கிட்டு ஏன்னா போக மாட்டாங்க. இங்கே நேரம் பாட்டி வச்சுக்கிறேன் ஆடுகளை இரட்டை சொல்லி போதும். இதாக பார்டரு இதுக்காக போகக்கூட திரும்பிக்கிட்டே போதும். அது என்னத்தை கடிச்சு வகுத்து நான் போகிறேன் இரட்டை சொல்லி. அது கூட சண்டை போட்டுக்கிருக்கேன். இந்தா கவா ஒன்றும் செய்ய மாட்டேன், அடிக்கல மாட்டேன். ஒன்று எதுக்கு அடிக்க போகிறேன் கிறுக்கி பாரு. இது என்ன இலை பாரு. இந்த இலையை பிடிச்சி சண்டை ஓடுறாங்க இழுக்கிறா குத்திராங்க வர கரடி வர. என்ன கரடி நெத்தெல்லாம் கொடுக்கல கரடி. எடா கரடி பையன் உள்ள 2 பேர் சேட்டை இதாக இருக்கீங்க. அடா விரும்பாண்டே நான் அரெஸ்டா நின்னடான்னு பார்க்குறேன். நீ தான் படுத்திருக்கியா? அசைப்போடுற வேகமாக அசைப்போடுற வாயா பாரு. அவ்வளோ வேகமாக மிக்ஸி அரைக்கிற தூங்கு ரெஸ்ட் எடு. இந்த நாளும் சரியில்லை. வா நம்ம அந்த பக்கம் போவோம். 10 பேர் அங்கே போயிருப்பாங்களான். என்ன இதை விட்டு இல்லை வெளியேற மாட்றாங்க. எங்கேனே நிற்கிறாங்க. வாங்கடா மரத்துக்கு போவோம். அங்கே வாங்கடா. 2 பேர் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கேன். நானும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கேன். எங்கே வரீங்க? கூட்டத்தை விட்டுட்டு நீங்களாம் ஒரு பக்கம் போய்கிட்டு அப்புறம் எம்மா எப்பான்றீங்க ஆளை காட்டுறது. நீசாலாம் தெனாவட்டம் ஆயிடுச்சு போகிற அது பாட்டுக்கு அசால்ட்டாக திடுறது எங்கிட்ட போயிடுது. அதுக்கப்புறம் வந்து கத்திக்கிறது. எப்படி அசால்ட்டாக போகிறவர் நல்லா இதெல்லாம் பழகிட்ட நிஷா. ஒன்றை பார்த்து டோக்கியோ கெட்டு போகுது. நீங்கள் 2 பேரும் ஒரு டீம் ஆகிட்டீங்க. வருங்காலத்தில் நல்லா களவாணித்தனம் பண்ண போகிறீங்க. ஏடா உங்கள் அம்மா கால் எப்படா இருக்குது? கால் நடக்க மாட்டாப்பா வந்தா எங்கேயோ ஊண்டியிருக்கா கொஞ்சம் பரவாயில்லாமல். அப்பப்போ பையவில் கால் வலிக்குதோ என்னன்னு தெரில. இவன் சும்மா இருக்க மாட்டேன். ஏக்க போட்டுக்கிட்டே இருக்கா. வரேன் பின்னாடியே வர்றேன். எனக்கு பொழுது போயிடுச்சு. மணி 3 மணி ஆகிப்போச்சு. இன்னைக்கு தண்ணி குடிக்க என்ன முடியல. குட்டியம்மா மேற்கே கொடுத்துட்டா வரேன். திருச்சா நீ சேர்த்துட்டியா? எல்லாம் தண்ணி குடிக்க போகலான்னு பார்க்குறேன். ஒருத்தர் வர மாட்டேறீங்க. நடங்க வெளியே நடங்க துத்தியை விட்டு வெளியே வருவனான்றீங்க. நடந்து வாங்க தண்ணி குடிக்க போவோம். குடிச்சிட்டு வந்து மேய்ங்க. இந்த துத்தி பூ கடிக்கிறனால தண்ணி தாக எடுக்க மாட்டேன்னு வருவனான்றாங்க. நானும் போகிறேன். இந்த வர்றாங்க திருப்பி இங்கிட்டு வராங்க. நானும் அம்மா அப்போ தான் சோறு கொண்டு தாங்க சாப்பிட்டு சரி வருவாங்க. திருப்பி மேற்கே போகிறேன். வாய்க்காடுக்கு 2 தடவை மடக்கி விட்ருக்கு. இப்போ தான் திரும்பி இருக்காங்க. நான் வரைக்கும் குதிரை போமா தண்ணி குடிக்க. தண்ணி தாக எடுக்கலையா? வா போவோம். நான் என்ன இதை போய் பூவை கடிச்சு வகுத்து நெப்புறீங்க எப்படியோ. மாய்க்காய் ஹவாரியோ உன்னை பார்க்கவே முடியல. நீலாம் இப்போமே கூட்டத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னே தெரில. ரொம்ப அமைதியாகிட்டேன். மாயக்கா எப்படி மாயக்கா உனக்கு ஒரு பிள்ளை இப்படி பிறந்திருக்கு. ரொம்ப சேட்டைக்கார அம்முனி. எப்படி நீ எல்லாம் மாயக்கா மகன்னு சொல்ல மாட்டேன். அவள் எப்படி அமைதியானவ. நீ நல்லா சேட்டை பண்ணுறேன். கண்ணை வரும் தண்ணி என்ன குச்சி குத்த விட்டியா? குச்சி கொத்த விட்டு விட்டாயிரு வரேன். ஆமாம் நல்லா குத்த வச்சுங்க. சார் எங்கிட்ட குத்த விட்ட ஆடுறாது பழுண்ணா. என்ன பழுண்ணே இங்கே வந்து இங்கே மட்டையாயிட்ட. போவான் தண்ணியை குடிச்சு வந்து ஒரே தாங்கண்ணே நல்லா போ ஓடி வா. பழுன் பாய்ஸ் என்ன ரொம்ப அப்படியே சளி பிடிச்சிருந்து அமைதியாகிட்டேன். என்ன பழுன்னு எப்படிட்ட? இந்த மரத்தை விட்டு வரணும் மனசு இல்லை. எங்கனே நிற்கணுன்றீங்க. தண்ணி தாக எடுக்கல. அதனால தான் இன்றைக்கி அப்படியே ராத்தால திடுறீங்க. தண்ணி தாக எடுத்தால் என்ன அக்கு வர ஆணி வர இருப்பாங்களே. இப்படி நடக்கிறாங்க. ஒரு என்ன நடையில அது ஒரு குரூப் அங்கே உள்ளே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அங்கே மரத்துக்கு போயிடுச்சா இல்லை அங்கிட்டு இருக்கான்னு தெரில. ஒடியா வெளியே வா. நல்லா காற்று அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு மீன் பிடி தண்ணியெல்லாம் இப்போ உழப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ அழுக்கு தண்ணியெலாம் கொஞ்சம் அந்த மேலாப்பில் மோயிர் இருக்கும். போய் கிட்டே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கிட்டிருந்து ஒரு செம்பரியாடு குரூப் வரும் தண்ணி கூட. நாம் முந்திக்கலான்னு பார்க்குறோம். இல்லை அதை முந்து தான் யார் முந்துதான்னு பார்ப்போம். பாபி அங்கே போவா பாபி. தண்ணியை உழப்பிட்டாங்க. ஒன்றும் இல்லை அங்கே குடிக்கிறது வேஸ்ட்டு. பாபி இங்கிட்டு வா. அந்தலேயே போய் குடிக்கிறோம். அந்த கடைக்கு தான் போகணும். அது வேணாம் சொன்னால் கேளுங்க. அது நல்லா சூப்பர் தண்ணிங்க நல்லா இனிக்குது. அங்கிட்டே இழுக்கிறாங்க. ஆனால் உழப்பி மண்ணை சைடியாக போய் களியும் ஆடுக வேற. குட்டியம்மா மொசகுட்டி ராக்காய் முக்காய் கரெக்டாக கிட்ட போக நம்ம தண்ணிக்கிட்ட செம்பரியாடு தண்ணியை குடிச்சு வெளியேற. நம்ம ஆடு பசங்க போய் தண்ணியை குடித்தாங்க. எங்கிட்ட இந்த கடங்குலையும் குடித்தாங்க அந்த கடங்குலையும் குடித்தாங்க. குடிச்சு அங்கே தான் ரெஸ்ட் எடுக்க விட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டாங்க உழப்புறதுக்கு. கரெக்டாக மறுபடியும் மீன் பிடிக்க வந்துட்டாங்க. பசங்க எந்திரிச்சிட்டாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்க விட்டேன். அதில் ஒரு 10 நிமிஷம் தூங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் நல்லா மேய்வாங்க. எங்கிட்ட இன்றைக்கி தண்ணி நல்லா இன்றைக்காக நிம்மதியாக குடிச்சிருக்காங்க. வரி குதிரை இலை வேணுமா? வாங்கிட்டு வாங்க தரேன். வேணுமோ முட்டி போட்டு பறக்கிறானே. இலையை பறக்கிறாடா. அந்த காஞ்சவன இலையை விழுக பறக்கிறான் போல். நீ தான் ட்ரைனிங் கொடுக்குறான் தம்பிக்கு. பரவாயில்லையே. இது பார்த்தா தா இந்த இலையை திம்பியா. இது இலையை அட்டைப்பாடு இலையை என்ன வராமல் இருக்கு. இதை வேண்டாம் திண்டு பாரு பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு இலையை பாரு. எப்படா கரெக்டாக மோப் பிடிச்சி வந்துடுறேன். இல்லை பறந்துக்கிட்டு எங்கிட்ட இருந்துடா வர்றீங்க நீங்கள். இன்றைக்கி சண்டே. அதனால் நாளைக்கு மண்டே வேலைக்கு போகிற ரெடியாக இருப்பீங்க. இந்த நாளைக்கு வேலைக்கு போகணுமாடா சண்டே முடிய போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் 9 to 5 இப்படி 8 மணி நேரம் வேலை பார்க்குறது 7-8 மணி நேரம் வளர்க்குறது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். ஒரு யோசித்து பார்த்தேன். சரி ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. ஜம்ப் பண்ணுற அந்த தொழிலேருந்து ஜம்ப் பண்ணிட்டேன். அது ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை. அப்போது ஒரு காலகட்டம்
அதே மாதிரி இப்போ இன்றைக்கி இருக்குங்களா அந்த சனி ஞாயிறு தான் தங்கமாக இருக்கும். ஆஹா லீவ் டேஸ்ன்னு அந்த முடிய போகிற ஞாயிற்றுக்கிழமை முடிய போது தெரியும். ஆஹா விடிஞ்சா திங்கக்கிழமை மறுபடியும் வேலைக்கு போகணுமா, திருப்பி அப்படியே ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. என்றைக்கு அந்த வீக்கெண்டு வர மாதிரி அது அப்படியே பழகி போயிடும். சில பேர் அதுவே பழகிருச்சு, சில பேர் வேறு வழி இல்லைன்னு வேலை பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சு வெளியூரில் வேலை பார்ப்பீங்க. சில பேர் தான் நம்மளை மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்க பார்ப்பீங்க. முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ வேலை பார்ப்பீங்க, ஆட்டோ ஓட்டுவீங்க, ஏதோ ஐடி வேலை, ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கு இருப்பீங்க. பேசிக்கிற கேப்பில் மணி 5 மணி ஆகிப்போச்சு வேறு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே எங்கனே சுற்ற விட்டு அப்படியே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க கிளம்பிடுவாங்க. இந்நேரம் கிளம்பியிருப்பாங்க நினைக்கிறேன். பூச்சே இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் நேரம் நல்லா வேங்க. ஏம்மா இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது, அரை மணி நேரம் பொழுது ஓட்டுனா போயிடலாம். என்னத்த ராவறீங்க, கீழே எது மோதத்தை போட்டிங்களா, இதில் ஒன்று அது ஒன்று நீயும் பூச்சியும் தேடிக்கிட்டே இருக்கீங்க. நீ மட்டும் வந்துட்ட, உன் மகன் நண்டை எங்கே விட்டு வந்துட்ட, எங்கிட்ட வீட்டில் விட்டு வந்துட்டியா, சொல்ல முடியாது. நீ விட்டு வந்தாலும் விட்டு வந்திருப்ப, எங்கிட்ட விட்டு வந்துட்டா பயம் இல்லை. அவள் அங்கிட்டு கத்துற மாதிரி இருக்குது, வேறு ஆட்டுக்குள்ளே போயிட்டாலும் தெரில. இப்போ கூட திருறவெல்லாம் விட்டு வந்துடுறேன். பயபோலே நடுத்தர நண்டை எங்கனே விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு அங்கிட்டு வேறு கூட்டத்தோடு போயிட்டாலும் தெரில. நண்டு கூட்டத்தோடு எப்போயே வருவா, இன்றைக்கி என்னமோ மிஸ் பண்ணிட்டா. சரி நண்பர்கள் அப்படியே ஆடை திருப்பி எனக்கு தெரிஞ்சு வேறு ஆட்டு கூட போயிருந்தா நல்லாத்தே இருக்கும். அவள் எங்கிட்டு போக மாட்டா, அவள் கரெக்டாக வீட்டு போயிடுவா. அதில் அத்துப்படி கச்சாக்கிட்டா என்ன வீடு போய் சேர்த்துறது. கம்மாயில் விட்டாலும் சரி, கம்மாயிலே நிற்பா, வீட்டுக்கு போக தெரியாது, நண்டு பறந்து போயிடுவா. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று பாட்டிக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கை தட்டி விட்டுருக்கா, பிடிக்காதுங்க எதுவும் பண்ண வேணாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா. அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம். கரெக்டாக see you டாடா பை. போய் அப்படியே நண்டை திருப்பணும். அப்படியே பூச்சே அப்படியே ரிட்டர்ன் திரும்பக்கலாம். அபோ டன்